வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தேர்தல் நெருங்க நெருங்க தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினராலும் வருமான வரித்துறை அதிகாரிகளாலும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பறக்கும் படையினரால் பல கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சி மீது மத்திய மாநில அரசுகள் மீதும் இரண்டு ஆளும் கட்சிகள் மீதும் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன. இது திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது காவல்துறை அதிகாரிகளையும் உளவுத்துறை அதிகாரிகளையும் நேரடியாக இது போன்ற விஷயங்களுக்கு ஆளும் கட்சிகள் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் மூலமாகவே இந்த பணத்தை வைப்பது போன்று வைத்து அதை எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எதிர்க்கட்சிகளினுடைய வெற்றி மீது அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக நடத்தப்படுகிற சோதனை நடவடிக்கைகள் இவையெல்லாம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக இருவரும் முன்வைக்கிறார்கள். உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகள் என்பவர்களும் பொதுவாக எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்களை இது போன்ற நேரத்தில் அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்கிறாரா எதிர்க்கட்சிகள் என்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது. நாம் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் இது குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய முன்னாள் சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்களும் அஇஅதிமுக தரப்பிலிருந்து திருமதி சிவசங்கரி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். திரு ரகோத்தமன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சாதாரணம் தான். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கும்போது ஒரு பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்வதும் ஒரு இடத்துல பணம் கைப்பற்றப்பட்டா அந்த இடத்துல போய் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதும் ஒரு சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு சொன்னாலும் இந்த தேர்தலில் நடக்கக்கூடியது கொஞ்சம் மிகைப்படுத்தி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சாதாரண மக்களுக்கு எழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறது திட்டமிட்டே நீங்க எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. நடவடிக்கை என்று சொன்னால் அது எல்லார் மேலும் தானே இருக்கணும். எல்லா கட்சியினர் வீட்டிலையும் நீங்க சோதனை நடத்தணும் இல்லையா? ஏன் எதிர்க்கட்சிகள் மீது மட்டும் திட்டமிட்டு இப்படி சோதனை நடத்துறீங்க, பணத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆகப்பட்டது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் எலெக்ஷன் கமிஷன். அந்த எலெக்ஷனை ஒன்ஸ் ஜென்ரல் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களோ, ஸ்டேட்டில் லெஜிஸ்லேச்சருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களோ, நீங்கள் 90 ஸ்டேஷனுக்கு முன்னாடி இதை போல் பறக்கும் படையும் நீங்கள் பார்த்தது கிடையாது, போகிற படையும் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு விதமான ஒரு தடையும் இல்லை. ஆனால் அப்பயும் அந்த ஆக்ட் இருக்குது. 1951 பாஸ் பண்ண ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, மக்களுக்கு ஓட்டுகளுக்கு பணம் கொடுத்து நீ வாங்கக்கூடாது, த்ரெட்டன் பண்ணி வாங்கக்கூடாது, இன்டியூஸ் பண்ணி வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் தான் இருக்குதோ ஒழிய. ஆனால் நீங்கள் பணத்தை பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த அந்த ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்டில் கிடையாது. இவங்க பண்ணுறது ஓவர் டூயிங்னு சொல்லுவோம். அதாவது ரொம்பவும் அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எங்கேயோ ஏதோ நீங்கள் நடக்குதுன்னு நீங்கள் வாங்குகிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறது அவங்கள பார்த்து இன்டெலிஜென்ஸு உளவுத்துறையாகப்பட்டது அந்த இன்டெலிஜென்ஸை யார் பண்ணுறாங்களோ பாரபட்சமின்றி அது எந்த கட்சியாக இருந்தாலும் பண்ணணும். அதுதான் அந்த உளவுத்துறையினுடைய வேலை. ஆனால் போக போக நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ வருகின்ற காவல்துறையாகப்பட்டது, அதுவும் எஸ்பெஷலி மக்களுக்கு என்ன தெரியலன்னா, இந்த உளவுத்துறை பண்ணுற வேலை யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. நீங்கள் லா அண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் நிற்கிறான், ஒரு எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அதே போல் புலனாய்வு துறையினும் போது ஒரு குற்றத்தை நடக்கும்போது விசாரணை பண்ணும்போது சரியாக செய்கிறானா இல்லையான்னு மக்கள் கவனிக்கிறாங்க, மீடியாவும் கவனித்து இது ஹைலைட் பண்ணுறேன். ஆனால் இந்த உளவுத்துறையில் செயல்படுகின்ற செயல்பாட்டை நீங்கள் யாரும் இது வரைக்கும் எந்த இதுவும் மத்திய புலனாய்வு துறையாகட்டும் ஸ்டேட் புலனாய்வு துறையாகட்டும், இந்த ரெண்டு துறையாகப்பட்டது ஐஸ் அண்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அதுதான் இந்த உளவுத்துறையினுடைய முக்கியம். மக்களை பாதுகாக்க வேண்டும், நாட்டை பாதுகாக்க வேண்டும், மக்கள் குற்றம் செய்யாத ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்னு சொல்லுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த உளவுத்துறை யூஸ் பண்ணணும்னுட்டு சட்டத்தில் இருக்குது. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பொறுனா இந்த போலீஸ்காரங்களை ஒரு போலீஸ்காரன் ஆக்கினது நம்ம அரசியல்வாதிகள். ஏன்னா இந்த அரசியல்வாதியாகப்பட்டவங்க இப்பொழுது எதிர்கட்சியில் இருப்பாங்க. அவங்கள பற்றியும் விசாரணை பண்ணுறது தான் இவங்க வேலை. அவங்க ஆட்சிக்கு விட்டுதுன்னா அந்த ஃபைலெல்லாம் எடுத்து தட்டி வச்சுருவாங்க. எப்போ அந்த ஆளுங்கட்சி சொல்லுதோ இவர் மேலே கேஸை போடு, அவர் மேலே கேஸை போடுன்னும் போது அப்போ தட்டி எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தாப்பில் எந்த பொலிட்டீஷியனும் அடுத்தாப்பில் வரணும் இல்லை,
ஸோ அதனால் திருப்பி திருப்பி அதை வரும்போது அவங்களுக்குள்ளார ஒரு அன்ரிட்டன் அஜெண்டாவை போட்டுக்கிறானுங்க. அந்த பொலிட்டிக்கல் தர்ம நீதின்னு சொல்கிறது நான், அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க டு கவர் அப் தியர் ஃப்ராட்ஸ். ஸோ இந்த நீங்கள் கேட்ட கேள்வியாகப்பட்டது, இந்த காவல்துறையும் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு யார் வேணாலும் செக் பண்ணலாம். இந்த காவல்துறையாகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரோட் செக் போஸ்ட் இருக்குது, வனத்துறை காவல் இருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைமில் அது இந்த ஒரு மாதம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த நடுத்தர மக்களும் இந்த வணிக பெருமக்களும் படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ அட்டானமஸ் பாடியா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இல்ல ஜுடிஷியரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையும் கடந்த காலங்களில் ஆளும் அரசு அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அது இப்போ காவல்துறை ஆகட்டும், உளவுத்துறை ஆகட்டும், எல்லா துறைகள்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அது சமீப காலங்களில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ரொம்ப அதை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க மற்ற விஷயங்களுக்காக அப்படிங்கிறத எப்படி பார்க்க? அது நீங்கள் வந்து கேட்குறது நல்ல கொஸ்டின். அது நீங்கள் வந்து எப்பொழுது வந்து ஒரு அதிக துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களோ அந்த ஒரு அரசு ஒரு சட்ட அமைப்புகளை, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறது, அவங்கள வந்து எப்படி நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்களோ அது வந்து தான் கிரேட்டஸ்ட் வீக்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இது வந்து மக்கள் நேரடியாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது அப்பப்போ டெய்லியெலாம் கொடுக்க முடியாது, இந்த எலெக்ஷன் வரும்போது தான் கொடுப்பாங்க. இந்த மக்களாகப்பட்டவங்க நீங்கள் சொல்கிறீங்களே இல்லையா, இந்த இது பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்துட்டு நான் அதான் சொல்லுவேன். நான் போலீஸில் வந்து தமிழ்நாடு போலீஸு ஐபிஎஸ்ன்னு போடாதீங்க, அண்ணாடிஎம்கே கவர்மெண்ட்டு டிஎம்கேன்னு போட்டுங்கன்னு சொல்லிவிடுவேன் நான். இப்போ அதை போல் ஒரு, ஏன்னா முதல்ல வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் இதை போல் பண்ணதே கிடையாது. மற்ற ஒரு ஒரு அடித்தொண்ட ஒரு கட்சிக்காரனுடைய தொண்டனை விட மோசமான இல்ல, அவங்களுக்கு வேற வழி இல்ல, ஒரு நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க, வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணுங்கிற அந்த ஒரு கட்டாய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு தான் இதை பார்க்க முடியும். இதுக்கு நீங்க பார்க்கணும்னா இந்த டிஎஸ்பி குரூப் ஒன் ரெக்ரூட்மெண்ட்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புரியலீங்களா? தமிழ்நாடு ஐபிஎஸ் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ், அதில் ஒன்றும் எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. இந்த டிஎஸ்பி டைரக்டர் கூட்டு டிஎஸ்பின்னு விட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸு இவங்கெல்லாம் காசு கொடுத்து தான் வராங்க, ஒரு பொலிட்டிக்கல்னுடைய ஒரு ரெஃபரன்ஸோடு தான் வராங்க. உண்மையிலேயே வந்து நல்ல எஃபிஷியண்ட்டான இருக்கிறவன் ஒரு 10% தான் எடுக்கிறாங்க. 90% வந்து காசு கொடுத்தும் பொலிட்டிக்கல்னுடைய ரெஃபரன்ஸும் வரான். அப்புறம் அவனுக்கு பொலிட்டிக்கல் மாஸ்டர் சர்வ் பண்ணலைன்னா அவனுக்கு வழி என்ன இருக்குது? ஒரு மென்டாலிட்டி. இது வந்து சரியான நடவடிக்கை தான், இதில் எந்த விதமான பயாஸும் இல்லை. யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது வருமான வரித்துறையும் தேர்தல் பறக்கும் படையும் அப்படிங்கிறதுல அதிமுகவினுடைய நிலைப்பாடாக இருந்தாலும், திரு ரகோத்தமன் அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த விஷயங்களை அரசு துறையை, காவல்துறையை, உளவுத்துறையை, மற்ற துறைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது, அதிகமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறதே அந்த அரசுக்கான பலவீனம் அப்படிங்கிறார். அதை நம்ம கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இல்லை, அது முழுக்க முழுக்க பொய்யான பிரசாரம். எப்போவுமே எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்கிற விஷயங்கள் தான் இது. அடுத்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே ஒரே ஈக்குவல் தான். தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள், நான், எந்த கட்சி, எதிர்கட்சி, சுயேட்சை யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, ஆளும் கட்சி தான் இது மிஸ்யூஸ் பண்ணுதான். கடந்த காலங்களில் அவங்க தான் அதிகமாக பயன்படுத்தினது. இன்னைக்கு ஏடிஎம்கே இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லையா, அதிகமா பயன்படுத்துறது அவங்க தான் அப்படின்னு சொல்லும் போதே அதனால தான் அவங்களுக்கு என்னன்னா அது மாதிரி இவங்க பயன்படுத்துறாங்களோன்ற ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. அதிகமா பயன்படுத்தினது அவங்க தான் அப்படின்னு சொல்லும் போதே நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பதிலும் அதுல உள்ளடங்கல. இல்ல உள்ளடங்கல. அதிகமா பயன்படுத்துறவங்க அவங்க தான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க எப்படி மக்களை போய் சந்திக்கணும், பிரசாரங்களை எப்படி கொண்டு போகணும், நாங்க கொண்டு வந்த திட்டங்களை எப்படி போய் கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்கணும்ன்ற விஷயங்கள் தான் கவனம் செலுத்துறமே தவிர, இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த விவரங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா கட்சி மேலுமே தான் பதிவு செஞ்சிருப்பாங்க. வெறும் திமுக மட்டும் இருக்காது. மிகப்பெரிய அளவில் பணப்புழுக்கம் இருக்குன்ற உறுதியான தகவல் கிடைச்ச பிறகு தான் அங்கே போயிருக்காங்க. ஸோ தகவல் இல்லாமல் போகலை. போன பிறகு ஒரு நாள் சனிக்கிழமைனா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் திங்கக்கிழமை அது உறுதி செய்யப்பட்டது. நீங்கள் சொல்கிற அந்த குற்றத்தை முன்வைக்கக்கூடிய திமுக தலைவரும் டிடிவி தினகரன் அவர்களும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சரி இதே மாதிரியான புகாரை நாங்கள் ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் தரப்பு மீதோ முதலமைச்சர் மீதோ நீங்க கொடுத்தால் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுப்பார்களா? இல்ல இது பொதுக்கூட்டத்துல மக்கள் முன்னாடி மக்களை உற்சாகப்படுத்தி திசை திருப்பறதுக்காக எதை ஒன்னாலும் சொல்லலாம். நான் கொடுத்தா எடுப்பான், கொடுங்க, கொண்டு போய் தேர்தல் கமிஷன்ல கொடுங்க. கொடுத்தா அவங்க எடுக்கிறாங்களா இல்லைன்னா அடுத்த கேள்வி கேளுங்க. எடுத்தாங்கன்னா பார்க்கட்டும், வரட்டும், பார்க்கட்டும், என்ன இருக்குன்னு சோதிக்க போறாங்க. இருந்தா எடுத்துட்டு போறாங்க. அதுக்கான கணக்கு வழக்குகளை கேட்க போறாங்க. அவ்வளவுதானே. நாங்க ஆளும் கட்சியாக இருக்கிறோம், எங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துட முடியாது அப்படிங்கிற என்ன சார்? அப்போ இப்படி எல்லாம் இப்படி ஒரு தலைவரா இருக்கிறவரு, எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவரு என்ன மாதிரி பேசணும்? சட்ட திட்டங்களை மதிக்கணும் இல்லையா? இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, தேர்தல் கமிஷனை மதிக்க மாட்டோம், சிபிஐ நம்ப
நம்ப மாட்டோம், எதையுமே நாங்க சுப்ரீம் கோர்ட்டை கூட நம்ப மாட்டோம்னா அப்ப என்ன இது? அப்புறம் எப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்க முடியும்? இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னா கடந்த காலங்கள்ல சிவசங்கரி அவர்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்களா? தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு, நீதித்துறை முதற்கொண்டு, காவல்துறை, அது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகள், உளவுத்துறை எல்லாத்துலயும் ஆளும் அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், முழுவதுமாக அவர்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்களா இல்லையா? சட்டம் எல்லாருக்கும் சமம் சார். சட்டத்தை எல்லாரும் எல்லா நேரங்களும் பயன்படுத்தணும். நீங்க சொல்ற பாருங்க, இப்போ ஈஸி ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சட்டதிட்டங்கள் ரூல் இருக்கு. அந்த ரூல்குள்ள தான் அவங்க செயல்பட. ரூலை உடைக்க யாரால முடியாது. நாங்களும் ஒரு கட்சி தான். இன்னைக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால இப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. மற்றபடி அவங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான். அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள என்ன செய்ய முடியும் தான் அவங்க செய்வாங்களே தவிர சட்டத்தை உடைக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளாகவோ தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகளாகவோ இருக்கிறாங்க. அதே மாதிரி அதற்கு ஹையர் அபிஷியல்ஸாக இருக்கக்கூடியவங்க காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு அரசனுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சோதனை, வருமான வரித்துறை சோதனை நடவடிக்கை, கைது நடவடிக்கை, பணம் பறிமுதல் பண்றதுங்க எல்லா விஷயங்கள்லயும் ஈடுபடும்போது நீங்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட முடியும்னு கேக்குறேன். இல்ல நீங்க கலெக்டர் சொல்ற கிங் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், கலெக்டர்ன்றவங்க ஒரு கிங் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், அவங்களெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மாற்றி அமைக்க முடியாது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை அறிக்கையா கொண்டு போய் கொடுத்தாலும் அதில் இருக்க உண்மைத்தன்மைகளை அவங்க கண்டறிஞ்சு தான் செய்வாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் ஒரு நம்பகத்தன்மை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலேயும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலேயும் இருக்கு. ஸோ இவங்க சொல்ற மாதிரி அதாவது மக்களை திசை திருப்பறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லணும் சார். ஆளுங்கட்சி மேல சொல்லணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. கடந்த காலம் அவங்க தந்தையெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் அவங்க பயன்படுத்தவே இல்லையா? ஈஸியே இல்லையா? சுப்ரீம் கோர்ட் இல்லையா? எல்லா இண்டிபெண்டன்ட் பாடியும் தானே இருந்துச்சு. அப்போ வந்து அவரே வந்து என்ன எப்படி பலவீனப்பட்டு போய் தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை ஒரு அட்டாமனஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி மேலே கொண்டு வராரு. ஸோ அது முழுக்க ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது சட்டப்படி புகாரை கொண்டு போய் ஈஸியில் கொடுங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அதை பேசுங்க. பொது மேடையில் தொண்டர்களையும் மக்களையும் திசை திருப்பணும் கொண்டு போகிற குற்றச்சாட்டுகள்லாம் என்னைக்கு சரியா வராது. குற்றம் சாட்டுறாங்கல்ல, அது முதலமைச்சரும் சொல்றாரு, துணை முதலமைச்சரும் சொல்றாரு, அமைச்சர்களும் சொல்றாங்க. அதுக்கு பதிலுக்கு இவர்களும் குற்றம் சாட்டுறாங்க. அரசியல் பிரச்சாரத்துல தேர்தல் பிரச்சார நேரத்துல பரஸ்பரம் வைத்துக் கொள்ளுகிற குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வேற. அபிஷியலா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் சோதனைகளுக்கும் பணம் பறிமுதல் என்ன சமீப காலமா தமிழகத்துல நடக்குது அப்படின்னா, ஒரு தொகுதியில தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த தொகுதியில நிறைய பணப்புழக்கம் இருக்கிறது, பணம் இவ்வளவு வந்து பட்டுவாடாக்காக வச்சிருந்த பணத்தை கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனடியா அந்த தொகுதியில தேர்தல் நிறுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்கும். எனவே தேர்தலை நிறுத்துவதற்கான ஒரு சரியான வழியாக இதை பிரயோகிக்கிறாங்க ஆளும் கட்சிகள் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க சட்ட ரீதியான குற்றச்சாட்டுகளை எந்த இடத்துல எங்க முதல்வரோ துணை முதல்வரோ வச்சிருக்க மாட்டாங்க. தேர்தல் கமிஷன் மேலயோ சுப்ரீம் கோர்ட் மேலயோ நாங்க சொல்றோம் அவர்களினுடைய எந்த மாதிரி அவர் பாருங்க சட்டத்துக்கு புறம்பான விமர்சனங்களை தான் வைக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா சட்டத்தை அவர் மதிக்கிறதே கிடையாது. கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கிற கேஸ், உறுதி செய்யப்படாத கேஸ், எதையா இருந்தாலும் வாய்க்கு வந்தபடி கடந்த 10 நாளா முதலமைச்சர் பேசுறதுல அப்படி இல்லையா? இல்லையே, 2G வழக்கு முடிஞ்சு போச்சு, 2G வழக்கு குறித்து நிறைய பேசுறாரு. மேல்முறையீடு இருக்குல்ல, அந்த மாதிரி கொடநாடு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றமே சொல்லிருச்சு. முதல் கொடநாடு விஷயத்தை இஷ்யூவை ரைஸ் பண்ணது. இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் புள்ளியே பிள்ளையார் சுழியே பாத்தீங்கன்னா திமுகவா தான் இருக்கும். அவங்க எப்படியாவது வந்து ஜெயிக்கணும், அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு எந்த எத்திக்ஸுமே பயன்படுத்தாம எல்லாத்தையும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க ஒரு இடத்த வந்து கைப்பற்ற முடியும் சொல்லுங்க பார்க்க. மக்களுக்கு வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுமே ஒரு ஆதாரம் இருக்கணும், அதை நம்புற மாதிரி இருக்கணும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பொய்யான குற்றச்சாட்டு இப்ப மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. சரி, அதிகாரிகள் ஒரு நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், வேற வழியே இல்ல. ஏன்னா மேல ஆளும் மத்திய ஆளும் அரசும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசனுடைய 2 கட்சிகளும் கூட்டணி வைத்து மக்களவை தேர்தலை சந்திக்குது, தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்திக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக அவர்களுடைய பலத்தை ஏதாவது ஒரு இடத்துல பிரயோகிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்படி பிரயோகிக்கணும்னா வேற வழியே இல்லை, அதிகாரிகளை ஒரு நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை 2 அரசும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அதிகாரிகள் என்னைக்குமே அவங்க பர்மனன்ட், எக்ஸ்டெண்ட் பண்ணா 60 இயர்ஸ் வரைக்கும். ஆனா வந்து கட்சிகள் வந்து மாறிட்டே இருக்கு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். ஸோ அவங்கள பொறுத்தவரை அவங்களுடைய அவங்களுக்குள்ள ரோல் என்னவோ அதை அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எந்த நெருக்கடிக்கும் கொண்டு போனாலும் நேர்மையான அதிகாரிகளை வந்து எந்த நேரத்துலையும் நீங்கள் இப்போ சைலேந்திர பாபுலேருந்து அவர் விஜயகுமார் சார்லேருந்து இவங்களாம் நேர்மையான அதிகாரிகள் தான். தேவாரம் சார்லேருந்து ரகோத்மன் சார்லேருந்து நேர்மையான அதிகாரிகள் நிறைய இருக்கிறாங்க. சும்மா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொண்டு போனால் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் உள்நோக்கம் கற்பிச்சுட்டு இருந்தா அப்போ என்ன சார் ஜனநாயக நாடு? எதை நோக்கி போக முடியும்? நீங்க ஒரு கட்சி ஒரு இடத்தை பிடிக்கணும் சொன்னாங்க.
ஒரு சில விஷயங்களை மக்கள் நேரடியா பார்க்க முடியும். நீங்க ஒரு காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளை, புலனாய்வுத்துறை நடவடிக்கைகளை, மற்ற நடவடிக்கைகளை நீங்க நேரடியா பார்த்துட முடியும். மாவட்ட அதிகாரி களத்தில் இறங்கி ஒரு தேர்தல் பணியை செய்யக்கூடியதை, பறக்கும்படை செய்யக்கூடியதை வீடியோகிராஃப் பண்றாங்க, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட முடியும். ஆனா ஒரு சில நடவடிக்கைகளை நம்ம பார்க்கவே முடியாது. அது மிக மிக ரகசியமான நடவடிக்கைகள்னு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உளவுத்துறை நடவடிக்கைகள், அதற்கு மேல சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எதுவுமே வெளியில தெரியாது. யாருக்குமே தெரியாம செய்யறதுதான் சார் உளவுத்துறை வேலை. எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யறது இல்ல உளவுத்துறை. அப்படி ரகசியமாக செய்யக்கூடிய துறைகளின் மூலமாக இந்த நடவடிக்கைகளை ஆளும் கட்சிகள் செய்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல 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 உளவுத்துறை என்பது யாருக்குமே தெரியாம ரகசியமா எடுத்து கொடுக்கறதா உளவுத்துறையுடைய வேலை. எல்லா நோட்ஸும் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சா அது உளவுத்துறையே கிடையாது. ஜனநாயகமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னதுக்கு சொல்றேன். ஜனநாயகமாக இருக்கிறதுனா சில நடவடிக்கைகள் வெளியிலே தெரியாத போது அதை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி இல்லையா? இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல கொண்டு போனா மக்களுக்கு நம்பிக்கையே இருக்காது சார். எது மேலுமே நம்பிக்கை இருக்காது. உங்களையே நீங்க நம்ப முடியாது, என்னையே நான் போட்டிருக்க சட்டையே நான் நம்ப முடியாது. நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. இன்னைக்கு ஐஎஸ் மேல ஒரு குறை சொல்லிட்டு எல்லாத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும். அப்ப யார் புகார் மனுவை கொண்டு போய் கொடுப்பாங்க? நான் ஐயா கிட்ட முன்வைக்கிறேன். திரு ரகுத்தமன், மிக முக்கியமா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் நம்ம சுழன்று கொண்டிருக்கிறோம். நீங்க எப்படி நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும்னு கேட்கிறாங்க. அது யதார்த்தத்துக்கு அரசனுடைய செயல்பாடுகளுக்கு அந்த சிஸ்டம்ல அது பொருந்தும்னு நினைக்கிறீங்களா அந்த நம்பிக்கைங்கிறது? அதான் சகோதரி அவர்கள் சொன்னாங்க, அரசியல் ஊழியர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு ஒரு நிதிமுறை இருக்கிறது. அதை அவர்கள் மீறுவதற்கு முடியாது அப்படின்றாங்க. அது மீற முடியாதான்றது ஒரு கொஸ்டின். அது வேற. அரசு ஊழியர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. அந்த மக்களுக்கு விட சட்டம் மக்களுக்கு. ஆனால் அதனுடைய ரூல்ஸ் ஒன்று இருக்குது, கான்டாக்ட் ரூல்ஸ்ன்னு இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் அரசு அதிகாரிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும். ஆனால் பொலிட்டீஷியனுக்கு எந்த ஒரு விதமான ஒரு ரூலும் கிடையாது, ஒரு சட்டமும் கிடையாது. சட்டம் இருக்குது, அது சொல்கிறாங்க சட்டம் எல்லாம் ஒன்று தான், மக்களுக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பேசுகிறதான ஒழிய நம்ம நேர்கூட பார்க்குறோம் மக்களுடைய எப்படி இப்போ எந்தெந்த கேஸில் எப்படி எடுக்கிறாங்க. இதே 1000 கோடி பணம் பிடிச்சாங்க லாஸ்ட் எலெக்ஷனில். ஆர்கே நகர் கான்ஸ்டியூன்சியில் ஓப்பனாகவே எலெக்ஷன் கமிஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மக்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் சட்டப்பிரகாரம் செய்யுங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதனுடைய நடவடிக்கை என்ன ஆச்சு? சகோதரி சொன்னாங்க, அரசியல் அதிகாரிகள்லாம் ரொம்ப நேர்மையானவங்க, அவங்க எல்லாம் குறக்கூடாதுன்னு. நான் கேட்குறேன், எத்தனை கோடி பிடிச்சிருக்குங்க? அந்த கோடி பணத்தை இதே வருமானத்துறை ஆகட்டும், இதே போலீஸ் காவல்துறை ஆகட்டும், ஏதாவது மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்களா? பிடிக்கிறது தான் இருக்கிறாங்க. யாரை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும் அப்படின்றது இது நான் என்ன சொல்கிறேன்னா, போலீஸ் டாகுன்னு ஒன்று இருக்குது, புரியலைங்களா? அவன் கையெழுத்து விட்டான்னா இழுத்துடும். இதை நான் பார்த்துருக்குறேன் நான். அதை போல் அதை செயல்படாமல் பண்ணுறது அந்த ஹேண்ட்லர் கையில் இருக்குது. அந்த ஹேண்ட்லர் கையில் இருக்கிற போது தான் நம்ம போலீஸ் துறையாகப்பட்டது, உளவுத்துறையாகப்பட்டது. நான் மற்ற துறையை பற்றி சொல்லலை, தயவுசெய்து தப்பா நினைக்க. நான் எல்லா சகோதரி அவர்கள் சொன்னாங்க எல்லாருமே கரப்ட் கிடையாது, எல்லாருமே இது என்னன்னு. இதில் ஒரு முட்டை அதுனாலும் ஒரு கூட முட்டையில் எல்லாமே அழுது போயிடும். ஆகவே ஒரு சோறுக்கு ஒரு இதுதான் சோறு, ஒரு பானைக்கு சோறு தான். ஆகவே இந்த உளவுத்துறையாகப்பட்டது நீங்கள் பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்களோட இதில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் உடனே மாற்றிடுவாங்க. அந்த ஐஜி இன்டெலிஜென்ஸு, டிஐஜி இன்டெலிஜென்ஸு அப்படின்னு குரூப்பை என்டையே மாற்றிடுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. கீழே இருக்கிறவன் பூரா கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், அவன் என்ன கொடுக்குறானோ அது செய்வான். அதே இதுதான் இருப்பானுங்க. ஆனால் இந்த அதிகாரிகளாகப்பட்டது இவர்களை தான் பார்க்கணும், இவர்களை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிதிமுறை இருக்கிறது. இப்போ எல்லா தேர்தல்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கிறது அப்படின்னா, உதாரணத்துக்கு தற்போது வேலூர்ல அதே மாதிரியான நடந்த நடவடிக்கைகள்ல ஆளும் கட்சியினுடைய தரப்பின் ஒரு கான்ட்ராக்டராக அறியப்பட்ட ஒருவர் வீட்டில் இருந்தோம் இதே மாதிரியான பணம் பறிமுதல் நடவடிக்கை நடந்தது. நேற்று எதுவுமே தெரியாத அனாமத்தாக ஒரு பேருந்திலிருந்து நேற்று முன்தினம் ஒரு 3.5 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட இந்த மாதிரியான தொடர் நடவடிக்கைகள் இருக்குதான். திரு கௌதமன் அவர்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் என்ன ஆச்சு, அதற்கு பிறகாக பிடிபட்டதுன்னு வந்த தகவலுக்கு அப்புறம் அதனுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது எதிர்க்கட்சி தரப்பு பணம் பட்டுவாடா செய்வதற்கு பணம் வச்சிருந்தா தேர்தல் ரத்துன்னு வந்துருது. அப்ப பிடிக்கப்பட்ட மீதி பணங்களினுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு நம்ம அரசு அதிகாரிகளை நோக்கித்தான கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஈஸி தான் சொல்லணும். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை, வேலூர்ல இவ்வளவு பணம் 30 கிலோ தங்கமோ இல்ல 23 கோடி பணமோ கிடைச்சிருக்குன்னு வரும்போது நீங்க ஊடகங்கள் அது விவாத பொருளா கொண்டு வரோம், அன்னைக்கெல்லாம் அதை பேசுறோம். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த டாபிக் போயிடுவீங்க. ஆனா ஐடியோ ஈசியோ அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ
பண்றதில்ல. அதுதான் நம்ம பிரச்சனை. செய்தியா ஃபாலோ பண்றோம். நம்ம அந்த செய்தியா அதுதான் follow அடுத்து பண்றோம். என்ன பண்ணுவானா, அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கான நோட்டீஸை இஷ்யூ பண்ணி அவங்க கிட்ட விளக்கம்லாம் கேட்பாங்க. அது ப்ராசஸ்ல தான் இருக்கும். அடுத்து நம்ம அதை விவாதமா கொண்டு போனாதான் அதனோட நிலை தெரியும். நம்ம விவாதத்துக்கு கொண்டு போவாதனால நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அது வந்து அவங்க வந்து ஈஸி வந்து இது நடந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம அதுதான் அது வந்து சட்ட ரீதியா என்னவோ அதை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஈஸி ஆகட்டும் ஐடி ஆகட்டும் அது சட்ட ரீதியா பண்ணிட்டு இருப்பாங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி விளக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. போய் ஆணையம் கூட பாத்துங்க தேவையான அளவுக்கு விட்னஸை கூப்பிட்டு கிராஸ் எக்ஸாமினேஷனோ விளக்கமோ கேட்டுட்டு இருக்காங்க. அது விவாத பொருளா வரும்போது மீடியாவில் வரும்போது பெரிய அளவில் பேசப்படுது. அடுத்தடுத்த தொடர் நிகழ்ச்சிகள்லாம் என்ன ஆயிடுது, லீகல் ப்ராசஸ் ஆயிடுது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், அது எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. கண்டிப்பா அப்படி கிடையாது. எல்லா ஆக்ஷனுமே நடந்துட்டு இருக்கும். நீங்க ஒன்னா அதை விசாரிக்க போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்து மேலும் வழக்குகள் இருக்கும், அது நிலவையில் இருக்கும், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். இதுதான் இது எல்லாரும் என்னாச்சுன்னு இது பொத்தம்பொதுமா ஒரு கேள்வி எழுப்ப முடியாது. ஆனா ஈஸியா பொறுத்த வரைக்கும் இல்ல அதுதான் சொல்றேன். ஈஸி வந்து ஒருத்தரை மட்டும் குறிவைத்து அவர்கள் மீது நடத்தப்படுகிற ஒரு விஷயத்தை தான் இப்ப கேள்வியா இருக்கிறது. எந்த ஒருத்தர் மேல? அதுக்கு எதிர்க்கட்சிகள் மேல இல்லையே. நேத்து கூட எங்க அதிமுக நிர்வாகி வீட்டுல கூட சோதனைக்கு போனாங்க. நேத்து கூட போயிருக்காங்க. எல்லாமே அந்த மதுரை சைட்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேனே, இது என்னன்னா அரசியல் சாயம் இதை பூசக்கூடாது. இவங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. துரைமுருகனா ஒரு மூத்த தலைவர், கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் மதிக்கக்கூடியவங்க, எல்லாருமே அவரை நேசிக்கக்கூடியவங்க. அவரே வந்து இதுக்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது. தன்னை பாதிக்கும் போதுன்ற போது எல்லாருக்கும் ஒரு சுயநலம் வந்துருது. ஆனா சட்டத்தை மதிக்கணும். என்ன செய்யணும், சட்டப்படி நான் வந்து ஃபேஸ் பண்றேன்னு அவர் சொல்லணுமே தவிர இது அவர்களுடைய சதின்னு சொல்லக்கூடாது. இப்படியே மாறி மாறி சதி சொன்னா அப்ப சாதாரண மனிதர்கள், ஏழை மனிதர்கள் எதை நம்பி போவாங்க? நன்றி. அரங்கிற்கு வந்து இருவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.